ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? அடுத்து வாசிக்கலாம். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். அல்லேலூயா. இதோ மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் அவன் ஆத்துமா நஷ்டப்பட்டால், ஜீவன் நஷ்டப்பட்டால், ஆத்துமா நஷ்டப்பட்டா அதுக்கு என்ன ஈடு கிடைக்கும்? உலகத்துல அவன் சம்பாத்தியம் பண்ண வேண்டியதான். ஆனா சம்பாத்தியம் பண்ணுகிறதுல முதன்மையான சம்பாத்தியம் ஆத்துமா நஷ்டப்படாம, ஆத்துமா அதாவது ஜீவன் கர்த்தருக்கு நேராக பிரியமாய் இருந்து ஜீவனை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். இது உலகத்துல இன்றைக்கு காட்டக்கூடிய விளம்பரங்கள், செய்திகள், எல்லா ஆலோசனைகள் எல்லாம் எப்படியாயிலும் சம்பாத்தியம் பண்ண. ஒரு 41 வயசு ஆகுது. நான் இந்த ஏதோ ஒரு வேலையில நான் வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டேன். ஆனா இப்போ நான் ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் சம்பாத்தியம் பண்ணுதேன். என்னுடைய பணம் மதிப்பு இப்போ இத்தனை கோடி இருக்கு. எப்படின்னா என்னென்ன வகையில நான் பிசினஸ் பண்றேன். உலகத்துல ஆலோசனைகள் பல வரும். இப்படி சம்பாத்தியம் பண்ணு, இந்த பிசினஸ்ல எப்படி டெவலப் பண்ணலாம், வெற்றி இதை பெறலாம், இதுல இந்த பிசினஸ் பண்ணா இவ்வளவு லாபம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் தேவையா இருந்தாலும் அதற்கு மேலாக வேதம் சொல்லுகிறது, உன் ஆத்துமா நஷ்டப்படாதபடி நீ எச்சரிக்கையா இருக்கணும். அதாவது உன் ஜீவன் நஷ்டப்படாதபடி. எல்லாரும் இந்த உலகத்துல ஒரு நாள் சம்பாத்தியம் பண்ணி வைக்கிறது அவனுக்கு சொந்தம் கிடையாது, நிரந்தரம் கிடையாது. அதையெல்லாம் விட்டுட்டு போக வேண்டியது இருக்கும். அவன் மரித்த பின்னால ஒண்ணும் கொண்டு போக முடியாது. அவன் பெட்டியில எதையும் வைக்க மாட்டாங்க. இடையில ஒரு சின்ன வெள்ளிக்கொடி கடந்தா கூட பிடுங்கி எரிஞ்சிருவான், எடுத்துக்கொடுவான். இந்த உலகத்துல எதையுமே மனுஷன் என்ன செய்ய முடியாது, கொண்டு போக முடியாதுங்க. எந்த ஒரு சின்ன ஒரு மோதிரமோ, ஒரு சின்ன காத்துல போடுற கடுக்கமோ, ஒரு மூக்குத்தியோ எதையும் விட்டு வைக்கிறது இல்ல. அவன் சம்பாத்தியம் பண்ணினது எதையுமே அவன் கொண்டு போக முடியாது. அப்ப இந்த உலகத்துல நம்ம சம்பாத்தியம் பண்ணுவது யாருக்கு? கேள்விக்குதான். உலகம் முழுவதும் நீ ஆதாயமாக்கி கொண்டாலும் ஆத்துமா நஷ்டப்பட்ட. அப்ப என்ன? ஆத்துமா நஷ்டப்படாம இருக்கு. அதாவது ஜீவன் கர்த்தருக்கு நேராக எப்போது இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், தெய்வ பயத்தோடு நடக்கிறவனா இருக்கணும். இந்த உலகத்தில வருகிற அந்தகாரங்களுக்கு, இருளுக்கு, எல்லா நாச மோசங்களுக்கு இடம் கொடுக்காத மனுஷனா இருக்கணும். பணம் வந்துட்டாலே எல்லா பாவம் வந்துடும் இல்லையா? வரல, பணம் வந்துட்டாலே எல்லா பாவமும் தன்னை போல வரும். பணக்காரன் இன்றைக்கு பல விதத்திலே தன் வசதி வாய்ப்புக்கு தகுந்த விதத்திலே பாவத்தை பல இடங்கள் தேடி போய் பல பாவம் செய்வதற்காக பல தேசம் கடந்து போய் பல விதத்திலே செய்கிறான். வேதம் சொல்லுகிறது, அவன் இந்த உலகத்திலே ஆத்துமா நஷ்டப்பட்டவனாக, ஜீவன் நஷ்டப்பட்டவனாய் மரிக்கும் போது அவன் கர்த்தர்ட்ட போக முடியாதுங்க. எங்க போவான்? நரகத்திலே போவான், பாதாளத்திலே போடப்படுவான், அக்னி கடலிலே போடப்படுவான். ஏன்னா அவன் தனக்கு கொடுக்கப்பட்ட காலம், இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே கர்த்தருக்கு பிரியமாய் வாழவில்லை, கர்த்தருக்கு பிரியமானதை செய்யவில்லை, கர்த்தருக்கு பயந்து அவன் நடக்கவில்லை. உலகத்துல ஓடுனான், நல்ல சம்பாத்தியம் பண்ணான். எங்க போவான்? சம்பாத்தியம் பண்ணி பொருளாசையில தீவிரமாய் இருக்கும் போது நிச்சயம் உன்னை கர்த்தருக்கு நேரா நடத்தார். நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. நிறைய பேர் பணம் சம்பாதிக்கிறதுல, சொத்து சேர்க்கிறதுல தீவிரமாக செயல்படுறாங்க. அதனால சுயநலம், தான் பிள்ளை, தான் வீடு, தன்னுடையது, குடும்பம், கார், விலை உண்ண கார், பல விதமான பங்களா, விதவிதமான
பல எஸ்டேட்டுகள் இதெல்லாம் வாங்கி உலகத்திலே குவிக்கலாம். ஆனால் ஒரு நாள் அது எங்க போகும்? கேள்வி. லூக்கா 12ஆம் அதிகாரம். அதற்கு அவர் மனுஷனே என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார்? இன்னைக்கு பொருளாசை சொத்தை சேர்த்து வைத்து ஒரு அப்பா மரிக்கிறார் என்றால் பிள்ளைகள் இன்றைக்கு சொத்தை பங்கிடுவதிலே பெரிய குழப்பமாக போராட்டமாக பங்கிட முடியாதபடி கோர்ட்டில் போய் நிற்கிறார்கள். ஆனா அன்றைக்கு இதை கர்த்தர் வேதாகமத்திலே சொல்லி வைத்திருக்கிறார் ஒரு ஓமையாக. பாருங்கள், அங்கு தொடர்ந்து வாசிக்கலாம். பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்க. ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. நல்லா தெரிஞ்சுதா? ஜீவன் அல்லது ஆத்துமாதயம் அல்ல. எவ்வளவு பொருளாசை இருக்குது, நிறைய சொத்து, அதனால அவனுக்கு ஜீவன் இல்லை. அதனால அவன் பரலோகம் போக முடியாது. வாசிக்கலாம். அல்லாமலும் ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன் நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன். என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தை என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாறு புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். பாருங்க, ஆத்துமா எப்படி இளைப்பான்னு சொல்றான். பெரிய விவசாயம் பெருகிவிட்டது. அவனுக்கு இருக்கக்கூடிய தானிய கிடங்கு களஞ்சியம் அதுக்கு காணாது அளவு பெரிதா. இப்ப நிறைய மகசூல் வந்து விட்டது. தானிய கிடங்கை களஞ்சியத்தை பெரிதா கட்டுவேன், சேர்த்து வைப்பேன். எல்லா விதமான சபை காரியங்களையும் சேர்த்து வைப்பேன், சம்பத்தை சேர்த்து வைப்பேன். இருந்து உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய நிலையில ஆத்மா இல்லை, நான் திருப்தியாயிருப்பேன். தேவன் சொல்லுகிறார். பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுகிறது. தேவனோ அவனை நோக்கி மதிகேடனே உன் ஆத்துமா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்பட்டால் அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும். நாள் பிரயாசப்பட்டு சேர்த்து வச்சியே, நீ திருப்தி அடைஞ்சிருக்கியே. நான் இவ்வளவு காலம் சேர்த்து வச்சது உட்கார்ந்து சாப்பிடுவேன், 2-3 தலைமுறை சாப்பிட முடியும் சொல்றிய. இன்னைக்கு நீ செத்து போன ராத்திரியே உன் உயிர் ஜீவன் உன்னை விட்டு எடுக்கப்படுதுன்னா இந்த சொத்துல யாருக்கு போகும்? மரித்த சொத்து போவதில் இது போதான் யாருக்கு போகும்னு அது பின்னால் இங்க சொல்லுதா பாருங்க. அது மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். தேவனோ அவனை நோக்கி மதிகேடனே உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். பாருங்க, ஆத்துமா அதான் ஜீவன் எடுக்கப்பட்டதுன்னா அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? ஜீவாத்துமா பரமாத்துமாட்டு போகணும்னு சொல்லி நம்ம இந்து சகோதரர்கள் சொல்லுவாங்க. நல்ல ஒரு பயபக்தியானவங்க சொல்லுவாங்க, நம்ம ஜீவாத்மானா பரமாத்மாட்ட போகணும். அதான் நம்ம ஜீவன் பிதாவிட்ட போகணும். அப்ப என்ன அப்படின்னா, ஜீவன் எடுக்கப்பட்டால் இங்க எடுக்கப்பட்டு அது பிறகு போறது எங்க அப்படிங்கிறது கேள்விக்குறி. இவன் என்ன செய்தானோ அங்க வாஸ்தவம்ல மத்தேயு 16:27 அவனவன் கிரியைகளுக்கு தக்க கைமாறு, அவனவன் கிரியைக்கு தக்க கைமாறு.
அவன் ஜீவனை எடுத்த பின்னால அதுக்கு பின்னால அவன் இந்த உலகத்துல செய்த நன்மை தீமை எல்லாம் ஒரு நாள் கணக்கு கேட்கப்படும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறபடி அவன் செய்த கிரியைகள் அந்த 27வது வசனம் வாசிக்கலாம். 16:27. மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவனாய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கபடி அவனவனுக்கு பலனளிப்பார். கடைசி நாட்கள் நியாய தீர்ப்பு உண்டாகிற அந்த நாட்களிலே இதோ அவன் கிரியைக்கு தக்க பலன் இருந்தா அந்த உலகத்தில் நீ சேர்த்து வைத்தது எங்க போகும்? இங்க அப்படிதான் வர ஜீவன் எடுத்தாச்சு, சொத்தெல்லாம் சேர்த்து பெருசாக்கிட்டேன், களஞ்சியத்தை கிடிச்சு பெருசாக்கிட்டேன், சம்பத்தை நில போலாம் காரு சொத்து பங்களா எல்லாம் நிறைய இலைக்கு உட்கார்ந்து சாப்பிடணும்னு சொன்னீங்க. இன்னைக்கு ராத்திரி ஓன் ஜீவனை எடுத்துருவோம், அதுக்கு பின்னால அது யார் அனுபவிப்பா? நல்ல கேள்விங்க. அப்படித்தானே கேட்காரு. அதுதான் சாலமோன் பாருங்க பிரசங்கி 2ல எழுதுறாரு. இதை குறித்து நீங்க 4வது வசனத்துல இருந்தே வாசிக்கணும். நான் எவ்வளவு சொத்து சேர்த்தேன், என்னெல்லாம் செய்தேன், எதெல்லாம் சம்பாத்தியம் பண்ணி வைத்திருக்கிறேன்னு சாலமோன் அந்த பிரசங்கில பாருங்க 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நான் பெரிய வேலைகளை செய்து எனக்காக வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை நாட்டினேன், எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கி அவைகளில் சகல வகை கனி விருட்சங்களையும் நாட்டினேன். மரங்கள் பயிராகும் தோப்புக்கு நீர் பாய்ச்சுகிறதற்கு குளங்களை உண்டு பண்ணினேன். வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் சம்பாதித்தேன். வீட்டிலும் வேலைக்காரர்கள் பிறந்தார்கள். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் ஆடு மாடு முதலான 2 ஆஸ்திகள் எனக்கு இருந்தது. 2 ஆஸ்திகள், அதிகமான ஆஸ்திகள் எனக்கு உண்டு. வெள்ளியையும் பொன்னையும் ராஜ சம்பத்தையும் மாகாணங்களில் உள்ள பொருட்களையும் சேகரித்தேன். சங்கீதக்காரரையும் சங்கீதக்காரிகளையும் மனுபுத்திரருக்கு இன்பமான பலவித வாத்தியங்களையும் சம்பாதித்தேன். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் நான் பெரியவனும் திரவிய சம்பன்னனுமானேன். பாருங்க, என்னை விட எவனும் பெரிய ஆளு கிடையாது, என்ன முன்னைய அவன் எலும்பு இல்லை அப்படிங்கிற சொல்றேன். அப்படி சொல்லும் போது இங்க பின்னால் அவரே சொல்றாரு பாருங்க. கூட சொல்லிட்டு 16வது வசனம் வாசிக்கலாம். மூடன் என்றாலும் ஞானி என்றாலும் என்றைக்கும் நினைவில் இருப்பதில்லை. இப்பொழுது இருக்கிறதெல்லாம் வருங்காலத்தில் மறக்கப்பட்டு போ. எல்லாம் செத்து போறவன் எல்லாருக்கும் மரணம் உண்டான மரணத்துக்கு பின்னால அவன் நினைவு இருக்குமா? அவன் பொருள் நினைவு ஒண்ணு இருக்கு. அதான் சொல்றாரு, வாசிக்கலாம். மூடன் எப்படி சாகிறானோ அப்படியே ஞானியும் சாகிறான். ஆகையால் இந்த ஜீவனை வெறுத்தேன். சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியைகள் எல்லாம் எனக்கு விசனமாய் இருந்தது. எல்லாம் மாயையே, மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது. சூரியனுக்கு கீழே நான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் வெறுத்தேன். பாருங்க, எல்லாம் சம்பாத்தியம் பண்ண எல்லாம் செய்தேன், ஆனாலும் சூரியனுக்கு கீழே இந்த உலகத்துல செய்த எல்லா காரியங்களும் மனசுக்கு சஞ்சலமா இருக்கிறது. ஏன்னா எல்லாத்தையும் வெறுக்கிறேன். ஏன் அப்படின்னா பின்னால வாசிக்கலாம். எனக்கு பின் வர போகிறவனுக்கு அதை நான் வைத்து போக வேண்டியதாகும். அங்க கேட்டார்ல, இன்னைக்கு ராத்திரி ஜீவனை எடுத்துட்டு அவன் சொத்து யாருக்கு போகணும்? இங்க பதில் கொடுக்கிறார் பாருங்க. எனக்கு பின் வரப்போகிறவனுக்கு அதை நான் வைத்து போக வேண்டியதாகும். நான் அதை வைத்து போக வேண்டியதாகும்.
அடுத்து அவன் புத்திமானாய் இருப்பானோ, அவன் புத்திமானாய் இருப்பானோ, மூடனாய் இருப்பானோ, மூடனாய் இருப்பானோ, அதை யார் அறிவார்? யாருங்க அறிவாத? ஆகிலும் சூரியனுக்கு கீழே நான் பிரயாசப்பட்டு ஞானமாய் சம்பாதித்த சகல வஸ்துக்களின் பேரிலும் அவன் அதிகாரியாவான். அவன் நான் பாருங்க சம்பாத்தியம் பண்ணினேன், ஆனா அதுக்கு அதிகாரி யாரு? யார் அதிகாரி? எனக்கு பின்னால ஒருத்தன். 21 வாசிங்க. ஒருவன் புத்தி, நல்லா கவனிங்க, ஒருவன் புத்தி யுக்தி நிதானத்தோடு பிரயாசப்படுகிறான். ஆயிலும் அப்படி பிரயாசப்படாதிருந்த வேறொருவனுக்கு அவன் அதை சொந்தமாக விட்டுவிட வேண்டியதாகும். யுக்தி புத்தி எல்லாம் செலவுபடி சம்பாத்தியம் பண்ணி வச்சாலும் பின்னால வரக்கூடிய ஒருத்த மூடனோ அவன் எப்படி அவனுக்கு தான் விட்டு விடணும். வாசிக்கலாம். இதுவும் மாயையும் பெரிய தீங்குமாய் இருக்கிறது. கர்த்தர் தீர்க்கதரிசனமா சொன்னதுதான். பண ஆசையினால பொருள் ஆசையினால நேகர் சாக்கடைக்குள்ள கிடைக்காங்க. பண ஆசை பொருள் ஆசையினால இந்த உலகத்துல உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்க சாக்கடைனா பல விதத்துல சொல்லலாம். அருவருப்பான செயல்கள்ல பணத்துக்காக அதுல ஈடுபடுகிறான். பொருளாசைக்காக எதையில்லாம விட்டு கொடுக்கிறான். வேசித்தனம், விபச்சாரம், இதெல்லாம் சாக்கடை. அது பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போக விடாது. வேதம் சொல்லுகிறது எபேசியர் 5:5 விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாவது பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை அறிந்திருக்கிறீர்களே. நல்லா கவனிங்க. அங்க முதல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது. அருவருப்பான உலகமெல்லாம் விளம்பரமாய் காட்டப்படுகிறது. மாயை, பணம் சம்பாத்தியம் மனிதனுக்கு பல விதமான அருவருப்பான காரியங்கள் மாடலா காட்டப்படுகிற உலகம். அடுத்தது பார்க்கிறோம் விக்கிரக ஆராதனை. இன்னைக்கு மலிந்து கிடைக்குது. அங்க போனா எனக்கு பெரிய ஆசீர்வாதம் கிடைச்சது, எனக்கு அது கிடை. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, ஆசீர்வாதத்துக்கா மட்டும் எங்க அலையாதங்க. அதை விட மேலானது என்னன்னா, என் ஆத்துமா ரட்சிக்கப்படணும். ஆத்துமா நஷ்டப்பட கூடாது, என் ஜீவன் நஷ்டப்பட்டு விடக்கூடாது. அதாவது பாவத்தில் இருந்து விடுதலை பெற்ற மனுஷனாய், பரிசுத்தமாக்கப்பட்ட மனுஷனாய், மனம் திரும்பினவனாய், நான் ரட்சிக்கப்பட்டவனாய் தேவ சமூகத்தில் இருந்தால் தானே ஒரு நாள் என் ஆத்துமா நஷ்டப்படாதபடி அவர் வரும்போது நான் நிற்க முடியும். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நான் மனம் திரும்பின மனுஷனாய், நீதிமானாய் இருக்கும். என் ஆத்துமா நஷ்டப்படாமல் இருக்க, என் ஜீவன் நஷ்டப்படாமல் இருக்க, இந்த உலகத்தின் பொருளோ சம்பாத்தியமோ அது என்ன செய்யாது? ரட்சிக்காது. என் ஆத்துமா ரட்சிக்கப்பட, ஜீவன் ரட்சிக்கப்பட்டதாக, ஆத்துமாவை நஷ்டப்படாமல் இருக்கப்பட்டதாக நான் இதை காத்துக்கொள்ளணும். பாவம் மன்னிப்பின் விடுதலை வேணும். எப்படி வரும்? தேவ சமூகத்திலே வந்து அமர்ந்திருக்க வேண்டிய நேரம் அமர்ந்திருக்கணும். கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய இடத்திலே ஆராதிக்கும் போது, பாவங்களை அறிக்கையிடும் போது, நான் பரிசுத்தமாகும் போது, இந்த உலகத்தில் இருந்து என்னை பிரித்தெடுக்கப்பட்ட நிலையிலே தேவன் என்னை நடத்துகிறதை நான் உணரும் போது, எனக்கும் கர்த்தருக்கு இருக்கிற உறவை நான் புதுப்பிக்கும் போது, அவர் வரும்போது நான் தைரியமா நிற்க முடியுங்க. அல்லேலூயா. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் ஆத்துமாவை இழந்தா ஒண்ணுமே இல்லைங்க. எங்க ஓடினாலும் எப்படி உழைச்சாலும் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். கோழி எங்க ஓடி எப்படி மேய்ச்சிக்கிட்டே இருக்கும், அங்க மேஞ்ச மாதிரி இருக்கும், இங்க மேஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா சாயங்கால நேரம் பார்த்தா கூட்டுல வந்து வாரம் முழுவதும் நீங்க எங்க ஓடினாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு தேவ சமூகத்துல வந்துட்டீங்கன்னா
ஆராதனை வழியாக அப்பாட்ட சொல்லி தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்களை அறிக்கையிட்டு, இது தாவீது சொல்லுவானே, என் பாவத்தை நினைக்காதங்க ஆண்டவரே, என் பாவத்தினால் என்னை தள்ளி விடாதங்க ஆண்டவரே, உமது பரிசுத்த ஆவியை எடுத்து விடாதங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ண மாதிரி நீங்க தேவ சமூகத்துல வந்து நின்று ஜெபிக்கிறவர்களா இருந்தீங்கன்னா உங்க ஜீவன் நஷ்டப்படாது. கர்த்தர் வரும்போது நீங்க பயப்பட வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு வைத்திருக்கிற தேசத்தை நீங்கள் சுதந்திரமாக்கிக் கொள்வீங்க. ஹalleluya. ஜீவன் நஷ்டப்படாதிருக்க, ஆத்மா நஷ்டப்படாதிருக்க வார சபையில வந்து நிற்க. சின்ன சபையோ பெரிய சபையோ, கர்த்தரை ஆராதிக்கிற, வசனம் கேட்கிற, பிரசங்கம் பண்ணுகிற, பாவத்தை அறிக்கையிடுகிற, பரிசுத்தமாக்கப்படுகிற நிலை அந்த சபையில உண்டாகும் போது அது ஒரு குடிசையா இருக்கலாம். சின்ன குடிசைத்துல போய் ஆராதனை பண்ண வேண்டியிருந்தாலும், எந்த ஊர்ல, எந்த பட்டணத்துல, எந்த கிராமத்துல அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரயாணத்தை செய்து ஓய்வு நாளில எங்க நின்னாலும் ஒரு ஆராதனை விட்டு விடாதபடி இன்றைக்கு தீர்மானம் எடுங்க. உங்க ஆத்துமா நஷ்டப்படாதீங்க. கையை தட்டி ஒப்புக்கொள்ளுங்க. அப்பா, நான் உங்களை விட்டு பிரியாதபடி தேவ ஞானம் எனக்கு உண்டாகட்டும் சொல்லுங்க. ஹalleluya. ஜெபம் பண்ணுவோம். தேவன் செய்ய நினைப்பது மனிதன் தடை பண்ண முடியாது. இன்றைக்கு இந்த நாளிலே தேவன் சொன்னாரு, உலகம் பஞ்சத்தில் போய் கொண்டிருக்கிறது. அநேக தேசத்திலே பொருளாதார வீழ்ச்சிகள் வரப்போகிறது, வந்து விட்டது. அநேகர் உடன்படிக்கை மீறுகிறார்கள். தேசத்தின் தலைவர்கள் நல்லவர் போல் நடித்து அநேக ஜனங்களை வஞ்சிக்கிறார்கள். இதெல்லாம் நடக்க பஞ்சத்தினால சில நாடுகளிலே ஜனங்களை அடிமையாய் மீட்க போகிறார்கள். இந்த நிலையெல்லாம் உண்டாகும் போது ஒருவேளை நாளைக்கு நம்ம எப்படி இருப்போம்னு சொல்ல முடியாது. நம்ம தேசம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. நாளைக்கு நான் இருப்பேன்னு சொல்ல முடியாது. அப்பாட்ட சொல்லுங்க, நெஞ்சில கைய வச்சுக்கிடுங்க. ஏசப்பா, என் மேல இறங்குங்க ஆண்டவரே. என் ஜீவன் நஷ்டப்படாதபடி, நான் ஒவ்வொரு நாளும் சமூகத்தை விட்டு விலகாதபடி, ஒவ்வொரு வாரமும் சமூகத்திலே வந்து ஆராதிக்கிற பிள்ளையாய் நான் நிற்க வேண்டும் ஆண்டவரே. என் ஜீவன் நஷ்டப்பட்டு விடக்கூடாது. உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் ஆத்துமா நஷ்டப்பட்டா என்ன செய்ய முடியும்னு சொல்லிருக்கீங்களே. இந்த உலகத்தில் எவ்வளவு ஓடி உழைத்தாலும் ஒண்ணு இல்ல. சம்பத்து உன்னை விடுவிக்காது. உன் வெள்ளியும் பொண்ணும் உன்னை விடுவிக்காது. ஆபத்து காலத்திலே உன் வெள்ளியும் உன் பொண்ணும் உன்னை விடுவிக்காதுன்னு செபனியால சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி அதிகாரம் வசனம், கடைசி வசனத்துல அப்படியே இதோ என் ஜீவன் ரட்சிக்கப்படுவதற்கு பொன்னோ வெள்ளியோ உதவாது. தீர்மானம் எடுங்க. ஏசப்பா, என்னுடைய ஓட்டம், என்னுடைய உழைப்பு உமக்கு பிரியமாய்ப்பு நான் சொல்லுவேன். நேகர் எப்படினாலும் சம்பாத்தியம் பண்ணலான்னு ஓடிக்கொண்டிருக்கிறான். வட்டிக்கு கொடுக்கிறான், கைக்கூலி வாங்குறான், நேகரை கொள்ளை அடிக்கிறா. கொலை வெறி காட்டும். இன்னைக்கு நிறைய கூலி படைக பணத்துக்காக கொலை பண்ணுகிற கூட்டம். இதெல்லாம் இருக்கும் போது கடத்தல் வேலை செய்யறான், பிள்ளைகளை கடத்துகிறான், ஆள் நடத்துகிறான், பிள்ளைகளை கொண்டு போய் பிள்ளைகள் உறுப்புகளை எடுத்து விற்கிறான். எத்தனை கொடிய காரியங்கள் நடக்கிறது இந்த உலகத்தில். பணத்துக்காக, பொருளுக்காக, விபச்சாரம், நிர்வாண உலகம், பணத்துக்காக அருவருப்பான கிரியை. ஆனாலும் தேவன் சொல்லி இருக்கிறாரே, என் ஆத்துமா நஷ்டப்படாதபடி நான் ஜீவனுக்கு ஏதுவானதை செய்ய எனக்கு ஞானம் தாங்கன்னு சொல்லுங்க. நெஞ்சில கைய வச்சு சொல்லுங்க, எனக்கு ஞானம் தாங்க ஆண்டவரே. எங்க போனாலும் வந்தாலும் என் ஜீவன் நஷ்டப்பட்டு விடக்கூடாது. கர்த்தருக்கு விரோதமாக, வசனத்துக்கு விரோதமாக, கற்பனைக்கு விரோதமாக எந்த ஒரு தீங்குக்கு இடம் கொடுக்க கூடாது. பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளையாக நிற்கணும் ஆண்டவரே. ஒருவேளை நீங்க வழி தப்பி போயிருந்தாலோ இன்றைக்கு உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்க. அதனாலதான சொல்லிட்டாரு. அன்றைக்கு லூக்கா 15 அன்றைக்கு பாவிகள் மத்தியில பந்தியம் வரும்போது பரிசேர் சதுசேர் பேசினாங்க, வேதபாகர் பேசினாங்க. எத்தனை இதன பாவியோடு இவர் பந்தியம் வருகிறாரு. தேவன் சொன்னார்,
99 ஆடுகளை ஒருவன் விட்டுட்டு காணாமல் போன ஒரு ஆட்டை தேடினான். 7ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாகிறது. 10வது வசனம் சொல்லுகிறது, ஒரு பாவி மனம் திரும்பும்போது பரலோக தூதனுடைய மத்தியிலே சந்தோஷம். உங்கள் பாவங்களை அறிக்கையிடும் போது பரலோகத்தில் சந்தோஷம். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, இந்த பரிசுத்தமாக்குங்கன்னு சொல்லுங்க. உலகத்தின் மாயையிலிருந்து விடுவீங்கன்னு சொல்லுங்க. இனி இந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லுங்க. ஆத்துமா நஷ்டப்பட்டு விடக்கூடாது. கர்த்தர் பார்வைக்கு மறைவானது ஒண்ணு இல்லைங்க. கர்த்தர் பார்வைக்கு மறைவானது ஒண்ணு இல்லை. அறிக்கையிடாத பாவங்கள் இருக்கு. அன்னைக்கு அறிக்கையிடுங்க. நான் என்ன பெரிய தவறு செய்துட்டேன்னு சொல்லாத. சின்ன சின்ன பாவம் ஒண்ணு ஜீவனை நஷ்டப்படுத்தி ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி கர்த்தருடைய சன்னிதானத்தில் பரலோகத்தில் நீக்க முடியாம போயிடும். ஒப்பு கொடு மகனே, என் பாவத்தை மன்னிங்க, என் பாவத்தை மன்னிங்க பாட சொல்லுங்க. என்னை பரிசுத்தமாக்குங்க சொல்லுங்க. உம்முடைய சமூகத்திலே நான் வந்து நிற்பான்னு சொல்லுங்க. ஒவ்வொரு வாரம் உடைய சமூகத்துல வந்து நிற்பேன். நான் நம்புறேங்க ஆண்டவரே, பரிசுத்தமாக்குங்கன்னு சொல்லுங்க. இதுவரை ஆண்டவரே உலகத்துல நாங்க ஓடி திரிந்தது ஒண்ணு இல்லப்பா. பொருளாசை, சம்பத்து, சொத்து ஒண்ணுமே இல்லை. ராஜ்யம் தான் மேலானது ஆண்டவரே. உங்கள் கிறிஸ்துக்குள் உயிர் பிறந்தவர்கள் மேலானவத்தை குறித்து சொன்னீங்க, பரலோகத்தை குறித்து சொன்னீங்க, பரலோகத்தின் அனுபவங்களை குறித்து, பரலோகத்தை சொந்தமாக்குறதை குறித்து, ஆத்துமா ஆதாயப்பட்ட நிலைகளை குறித்து சிந்திக்க உடைய கிருபை வெளிப்படட்டும். ஒவ்வொரு நாளும் அது வசனத்துக்கு நேராக எங்கள் மனது திருப்பப்படுவதாக சொல்லுங்க. ஜெபங்களை கேட்கிறவரே உமக்கு நன்றி. வந்திருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த பிரசங்கத்தை கேட்கிற லைவ்ல கேட்கிற நீ கேட்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள், ஒவ்வொரு சகோதரனை சகோதரி ரட்சிக்கிறார். ஆத்துமா நஷ்டப்படாதபடி தேவன் செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். மாபெரும் விடுதலை உபவாச கூட்டம் மாதந்தோறும் முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நடைபெறுகிறது. தேவ செய்தியாளர் திதீம் பீட்டர் பால் அவர்கள். சீயோன் ஜெபக்கூடாரம். தொடர்புக்கு 9944665553 மற்றும் 908005899923.